வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அருள்நிதி பேராசிரியர் அன்பழகன் திருவண்ணாமலை. அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வாழ்க வளமுடன். குருவின் நினைவில் நின்று சித்தர் திருமூலரின் திருமந்திர பாடல் ஒன்றை நாம் சிந்திக்கலாம். உச்சி பகுதியின் உன்னத நிலை என்ற தலைப்பிலே திருமந்திரத்தில் கொடுக்கப்பட்ட இப்பாடலை நாம் சிந்திப்போம். விதியது மேலை அமரர் உரையும், பதியது பாய்ப்புணர் கங்கையும் உண்டு, துதியது தொல்வினை பற்றறிவிக்கும், புதியது வவ்விட்டது அந்தமும் ஆமே. வாழ்க வளமுடன். விதியது மேலை அமரர் உரையும். விதியது மேலை என்று சொல்லும்போது பிராரப்த கர்மம் என்பது நம்முடைய தலைப்பகுதியில் உச்சியில் 1000 இதழ் தாமரை மொட்டு போன்ற அந்த பகுதியில் தலையெழுத்து என்பதாகவும் தலை விதி என்பதாகவும் அங்கே நிலைத்து நிற்பதாக மூதாதையர்கள் கூறியதை திருமூலர் குறிப்பிட்டு, இறை நோக்கி பயணிக்கும் அனைவருக்கும் ஞானியர்கள், யோகிகள், சித்தர்கள் அனைவருமே இதை நல் எழுத்தாக மாற்றி அவர்கள் தலை விதியையும் மாற்ற முடியும் என்பதை இந்த உலகுக்கு மெய்ப்பித்தார்கள். இதை கந்தர் அலங்காரத்தில் அருணகிரிநாதர் இறைவன் கால்பட்டு அந்த இடத்தில் பிராரப்த வினை நீங்கி நல் எழுத்தாக நம் தலையெழுத்து மாறுவதாகவும் குறிப்பிட்டிருப்பதை நாம் சிந்திக்கலாம். ஆக அமரர் உரையும் என்று சொல்லும்போது தேவர்கள், மூவர்கள் என்று சொல்லக்கூடிய தெய்வீக தலமாக இருக்கக்கூடியது இந்த உச்சிப்பகுதி என்பதை இறைவன் பேரின்பக் கடலாக நம்முள் இயக்கம் பெறுவது அந்த இடமாகிறது. உரைகிறான் அமரர் உரையும் பதி, இறைவன் குடிகொண்ட இடம் என்பதாக அது வருகிறது. அமுதம் பொங்கி வழியும் இடமாக புதியது பாய்ப்புணர் கங்கையும் உண்டு என்று அந்த சிவனுக்கு தலையில் கங்கை இருப்பதை குறிப்பிடும் விதமாக அமுதம் சுரப்பதாக இதை திருமூல வேறொரு பாடலையும் கூட சொல்லியிருக்கிறார். உள்ளத்தின் உள்ளே உளபல தீர்த்தம் என்று குறிப்பிட்டிருப்பதை நாம் சிந்திக்கலாம். ஈசன் தலையில் கங்கை இருப்பது புனிதத்தை நமக்கு அளிப்பதாக இருக்கிறது என்பதையும், அவ்வாறு இருக்கக்கூடிய அந்த இடத்தில் நாம் நினைவு செலுத்தி இறைவனை உள்வாங்கும் போது சஞ்சிதம், பிராரத்தம் என்று சொல்லக்கூடிய வினைகள் நீங்கி நாம் தூய்மை அடைவதாக இருக்கிறது என்பதை குறிப்பிடுகிறார். துதியது தொல்வினை பற்றறிவிக்கும் என்று கூறி, அறிவு மெய்ப்பொருளாகி மாறும் இடம் இந்த உச்சிதான். அந்த துரியத்தில் நீடித்து நிலைத்து யாரெல்லாம் தவம் இயற்றுகிறீர்களோ அவர்களுக்கு துரியாதீதம் என்னும் இறைநிலை பிடிபடும் என்பதை நமது குரு கூறியிருப்பதை சிந்திக்கலாம். அப்பொழுது உச்சியில் என்ன நடக்கிறது என்று பார்த்தால் ஆராய்ச்சி, தெளிவு, முடிவு என்பதாக அறிவார்த்தமாக விளக்க பதிவாகி இறை நோக்கி பயணிக்க சாத்தியக்கூறாகிறது. பதியது வவ்விட்டது அந்தமும் ஆமே என்று குறிப்பிடுகிறார். பதியது நமக்குள் பதிவு இருந்த அந்த அத்தனையும் தூய்மை அடைவதற்கு வவ்விட்டது என்று சொன்னால், சிவ என்று சொன்னால் சிவனை குறிக்கிறது. சி என்றாலே சிவன்தான். வா என்பதற்கு அந்த வடிவாம்பியாக இருக்கக்கூடிய அருள் வடிவமாக இருக்கக்கூடிய அந்த சக்தியை குறிப்பதாக கூறி, அந்த வவ் விட்டது என்று சொன்னால்
இயக்கமாக இருக்கக்கூடிய அந்த அம்மன் விலகி சுத்த வெளியாக இருக்கக்கூடிய அசைவத்து இருக்கக்கூடிய அந்த சிவம் என்று சொல்லக்கூடிய நாமாக மாறி இயக்கமற்ற நிலை வரும்போது, அசைவற்ற அந்த நிலை வரும்போது நாமே அந்த சிவத்தன்மையை உணர்ந்து சிவமாக மாறி நிற்பதாக இருக்கிறது. அவ்வாறு நின்றவர்கள்தான் முக்தி என்றும் மோட்சம் என்றும் வீடு வேறு என்றும் உணர்ந்து இந்த உலகத்திற்கு பேரின்பமாக இருக்கிறது, பேர் ஆனந்தமாக இருக்கிறது என்று அந்த இறை சுரூபத்தை நமக்கு மொழி வழியாக கூறியதை நாம் உள்ளுணர்வாக உணரலாம். ஆக உச்சியின் உன்னத நிலை இருக்கிறது என்பதை கூறும் இந்த திருமந்திர பாடலை நாமும் உணர்ந்து குருவை பற்றி கொள்வோம், அறிவார்த்தமாக பயணிப்போம். அந்த அறிவுக்கடலில் நீந்தி அந்த பேரின்ப வெள்ளத்தில் திளைப்போம் என்று சொல்லி இந்த விளக்கத்தை என்னுள் ஏற்படுத்திய குருநிலைக்கும் இறைநிலைக்கும் இதுகாரம் செவிமடுத்த அனைத்து அன்புள்ளங்களுக்கும் நன்றி நன்றி நன்றி. வாழ்க வளமுடன் என வாழ்க்கை நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன்.